நல்லா இருக்கு, தேங்க்யூ. நல்லா இருந்தது. அது விமென் சேஃபாக இருக்கணுங்கிறது தான். நல்லா இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு, நல்லா இருக்கு. டசன்ட் லுக் லைக் அ டெபியூ ஒர்க். நல்லா இருக்கு. பிக் பாஸ் எனக்கு நான் பிக் ஃபேன். நல்லா இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு, ரியலாக தான் இருக்காரு. டிரெக்டரோட ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு, டிரெக்டரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸலண்ட்டாக இருந்தது. வெரி ரேசி நரேட்டிவ், நல்லா இருந்தது. இருக்கு, மேபி நாட் ஃபார் சில்ட்ரன், பட் தென் இந்த கான்செப்ட் இது இல்லாமல் சொல்ல முடியாது. சார் நான் டீச்சர் சார், நான் என் பசங்களுக்கு முதலே சொல்லி கொடுத்துருவேன். பி கேர்ஃபுல். தேங்க்யூ சார். நாட் சில்ட்ரன், அதர்ஸ் எஸ். பரவாயில்ல சார். சார் என்ன சார் மெசேஜ்? இப்போ எல்லா படத்துலையும் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி கான்செப்ட் தானே இருக்குது. மோஸ்ட்லி அந்த பெண்கள் ரியல் இன்சிடென்ட் நடந்தது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. பட் ஓகே தான் சார். ஆமாம் பார்த்துருக்கேன். நான் ஆக்ஷன் மூவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் புக் பண்ணாங்க. நான் ட்ரெய்லர்லாம் கூட பார்க்கல. பட் இங்கே வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. படம் பார்க்கல சார். ஆனால் ஃபேமிலி மூவி கிடையாது. ரியலாக எனக்கு தெரிஞ்சு கிட்ஸோடு பார்க்குற மூவி எனக்கு கிடையாது. நானுமே 2 பொண்ணு இருக்குது எனக்கு. ஸோ அதனால் கிட்ஸோடு ஃபேமிலி மூவி இல்லை, பட் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் சார், அவ்வளோதான். எதை நம்பி வரல, நான் ஃபயர்ன்ற டைட்டில் நம்பி வந்தோம். இருக்கிற ட்ரைலர் போஸ்டர்ஸ்லாம் பார்த்து வந்தோம். அதே மாதிரி படம் வேறு மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆனாலும் செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி தரமாக கொடுத்துருக்காங்க. நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்குது, ட்விஸ்டடாக இருக்குது. படம் பயங்கர வேறு லெவல். கண்டிப்பாக தேவை இருக்கிறனால தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி தான். இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லவ்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பையனும் பொண்ணும் லவ்வை தாண்டி பேரண்ட்ஸோட லவ் பெருசு தான், அது எப்பவுமே பெருசு தான் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பொண்ணுக்கும் ஒரு அப்பாவுக்கும் எப்படி ஒரு லவ் இருக்குது. ஸோ தான் பொண்ணுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா இந்த காலத்தில் வந்து தான் ஒய்ஃபுக்கோ தான் லவ்வருக்கோ ஒன்று நடந்தால் கவலைப்படுற ஆண்களை தாண்டி தான் பெத்த பொண்ணுக்கு நடந்தால் எப்படி இருக்கும், அதோட வழி என்ன அப்படிங்கிறத படத்தில் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. நமக்குமே சில விஷயம் இங்கே நடந்துச்சுல, நம்ம இங்கே ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்குமே சில விஷயம் வந்து நம்மக்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா எதுக்காக பேசுகிறாங்க, என்ன மோட்டிவோட பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே தானடா இது உருட்டுக்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அவங்க இது வரைக்கும் சீரியஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. படங்கள் பண்ணியிருக்காங்க, ஆனால் பயங்கர ஹோம்லியாக இருக்குது. ஸோ இந்த படம் அவங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நல்ல எப்படி சொல்கிறது, அவங்க மட்டும்தான் கிளாமரில், இந்த படத்தில் வந்த எல்லா ஹீரோயின்ஸுமே கிளாமராக பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டர்ஸ் அவங்களுக்கு பயங்கரமாக ரிலீஸ் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சாங் இருக்குது, அந்த சாங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கோரியோகிராஃபிலேருந்து அவங்களுமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம். ரக்ஷிதா காணி பார்க்கலாம். ரக்ஷிதா காணி வந்தோம், நிறைய சீன்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ரொம்ப வைத்தச்சலாக இருக்குது. யாரை யூஸ் பண்ணணுமோ அவங்கள யூஸ் பண்ணல. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நான் அந்த படத்தை என்ன வேணாலும் பண்ணுறேன், படத்தோட கண்டென்ட் அப்படி ஓரளவு எப்படி சொல்கிறது நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. நிறைய வாய்ப்பு வரும் போல் இருக்குது. இதை வச்சு தான் வாய்ப்பு, என்ன செய்கிறது, அவங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி. இல்லை ஆக்சுவலி வந்து அடல்ட் கண்டென்ட் போட்டாங்க, நம்மளுக்கே அண்டர்ஸ்டுட் தான். போகிறாங்க, பெட்டில் படுக்கிறாங்க, சாலைகள்லாம் பறக்குது, அந்த மாதிரி போயிருக்கலாம். பசங்களை உள்ள வர வைக்கணும் இருக்கானே ரொம்ப நல்லாவே டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளாமராக இருக்குது. ஒரு பி கிரேட் ரேஞ்சில் போகுது. அந்த பிக்கும் அந்த ஏக்கு இடையில போட்டிருக்கானுங்க. ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு ஓகே. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் வேற அளவில் பேசப்பட்டிருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக கிளாமர் பண்ணதுனால கொஞ்சம் நம்ம யோசிக்க வைக்குது. மற்றவங்களாம் யாருமே உள்ளே வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ ஏ கண்டென்ட் வந்து அந்த ரக்ஷிதா மகாலட்சுமிக்கும் சாக்ஷி அகர்வாலுக்காண்டி தான் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் ஃபுல்லாக எல்லாம் பிக் பாஸ் கேங்கில் பிக் பாஸில் அந்த லைட் ஆஃப் பண்ண பின்னாடி நடந்திருக்கும் போல இருக்குது. லைட் ஆஃப் பண்ண லைட்டை போட்டு பண்ணுவோம்டா 2 பேரும் சொல்லிட்டு வச்சு செஞ்சுருக்காங்க. பாலாஜியோட நல்லா பண்ணியிருக்காங்க. இனிமேல் அவர் வந்து பிக் பாஸ் பாலாஜி இல்லை, காசி பாலாஜி. காசிங்கிறது அந்த கேரக்டர் நம்ம பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. காசி என்னன்னு கத்துறானுங்க தேட்டர்லேயே. ஸோ அது மாதிரி ரியல் கனெக்ட் ஆகிடுச்சு. எப்படிலாம் பண்ணுவானுங்களோ அந்த இது ஒரு ஃபிட்னஸாக இருக்காப்புல. ஆக்டிங்கும் சுமாராக தான் வருது. பிக் பாஸ் ப்ரொடியூசரே டைரக்ட் பண்ணியிருக்காரு JSK. அவர் தான் ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருக்காரு.
அந்த ரோல் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ரோலு. அந்த ரோலுக்கு சமுத்திரக்கனியும் நட்டியை போட்டிருந்தாங்கன்னா தேட்டர் பிச்சுக்கும், ஒரு சரியான படமாக அமைஞ்சிருக்கும். அந்த ரோல் வந்து அவரே பண்ணதுனால கொஞ்சம் வீக்காக இருக்குது. அந்த ரோல் மட்டும் இல்லை, மறந்துட்டு அந்த ரோலை வந்து ஃபேண்டஸியாக வந்து சமுத்திரக்கனி பண்ணாருன்னு வச்சுருந்தோம்னா பிச்சுக்கும். நல்லா பண்ணியிருக்காரு, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அந்த கேரக்டரு காஸ்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த காஸ்ட்டுக்கு அவருடைய சமுத்திரக்கனியோட போல்டோ நட்டியோட போல்டோ அது மிஸ் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஃபயர் படம் பார்த்துட்டு வரேன். இந்த ஹீரோவை பார்த்தோன்னா இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தில் ஏகப்பட்ட பொண்ணுங்க, எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் கிளாமர் சீன் செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு. படம் கதை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எடுத்தோன்னு ஒரு கொலை நடக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் டோட்டல் படமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா படம் வந்து என்னென்னா படம் உட்காந்துருக்க மாதிரி டெக்னிக்கலும் இப்போ பெருசாக இல்லாத மாதிரியும், கேமரா சைடும் இல்லாத மாதிரியும், ஆக்டிங் வைஸும் இல்லாத மாதிரியும் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து போர் அடிக்காமல் போது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமராக இருக்குது. அந்த படத்தில் எத்தனை பொண்ணுங்க காமிச்சாங்களோ எல்லா பொண்ணுங்க கூட கிளாமர் சீக்வன்ஸ் மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக போயிடுது. படம் த்ரூ அவுட் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்திருப்பார், அவர் ஒரு நியூ ஃபேஸாக பண்ணியிருக்காரு. அவர் மாத்திரம் ஒரு நல்ல நோன் ஃபேஸ், ஒரு சமுதிரக்கனியோ நட்டியோ நாசர் சாரோ அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் பண்ணியிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக வந்து உட்காந்துருக்கும். பட் பேசிக்காக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாமர் பேஸ்ட் படம். அந்த செகண்ட் ஹாஃப் தான் கிளாமர் இருக்குது. இல்லை அதுதான் இந்த படத்தில் வந்து இல்லை கிளாமருக்காக தான் இந்த படம் கதை எழுதியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கிளாமர் சுத்தமாக இல்லை. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, நம்ம ஒரு படத்தை ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு என்ன எதிர்பார்க்குறோமோ நம்ம எதிர்பார்த்ததோட ஜாஸ்தியாகவே செகண்ட் ஹாஃபில் கிளாமர் நிறைய இருக்குது. கடைசி கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக காமிக்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட மாத்திரம் தான் கிளாமர் ஷாட் எதுவும் வைக்காமல் விட்டாங்க. அது ஒன்றும் வருத்தமாக இருக்குது. இல்லை இது ரியல் இன்சிடென்ட்லாம் கிடையாதுங்க. பொள்ளாச்சி மேட்ரை வந்து அந்த லைட்டாக எடுத்துகிட்டு அதோட எக்ஸாக்டாக எடுக்காமல் அதோட தழுவெல்லாம் வந்து வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்டாக அந்த இன்சிடென்ட்னு சொல்ல முடியாது. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த இன்சிடென்ட் ஃபுல்லாக சென்னையில் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு பொதுவாக இந்த மாதிரி நடக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டு கொண்டு போயிருக்காங்க. சார் படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபஸ்ட் கிளாஸான ஒரு படம் சார். அது நல்லா விறுவிறுப்பாக போச்சு. கண்டிப்பாக இது வந்து பெண்கள் மட்டும் பார்க்க வேண்டிய படம் இல்லை. ஒவ்வொரு ஆணும் பார்த்து இந்த மாதிரியான தவறுகள் இனி வாழ்நாளில் பண்ணக்கூடாது, அதனுடைய பனிஷ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குதுன்றதும் இருக்குது. நம்மளுடைய சட்டம் வந்து கடுமையாகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு சுய கட்டுப்பாடோட ஒவ்வொரு ஆணும் வந்து நம்ம சரியானவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு முறையில் வாழ முடியும். ஆனால் அது எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த ஃபயர் படத்தில் சொல்லியிருக்காங்க. இல்லை அது வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து அது யூத்து கவர்றதுக்காக வேறு வழி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டு தான் இது. வெறும் நம்ம ஒரு சாதாரணமாக எல்லாத்துலேயும் ஒரு மசாலா தேவைங்க. மசாலா இல்லைன்னா மணக்காது. கண்டிப்பாக மசாலா இருக்கும்.